திருச்சியில் 16 வயது சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிறுமியை ஏமாற்றி அழைத்துச் சென்ற கார் ஓட்டுநரை பொதுமக்களே பிடித்து பொளந்தெடுத்துள்ளனர். நடந்தது என்ன? திருச்சி மாநகர் காந்தி மார்க்கெட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் 16 வயது சிறுமி. இந்த சிறுமி தன்னுடைய வீட்டின் அருகே உள்ள தோழி வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது தோழியின் தாயாரை சிவகங்கைக்கு அழைத்துச் செல்வதற்காக மாரிச்செல்வன் என்கிற கார் ஓட்டுநர் அங்கு வந்திருக்கிறார். சிறிது நேரத்தில் சிறுமியை அந்த கார் ஓட்டுநர் வெளியே அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் கீழக்கடை பகுதியில் சிறுமி சுய நினைவின்றி தனிமையில் கிடந்திருக்கிறார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அப்பகுதிக்கு வந்த போலீசார் சிறுமியை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையே சிவகங்கையைச் சேர்ந்த மாரிச்செல்வன் தன்னுடைய காரில் சிறுமியை அழைத்துச் சென்றது உறவினர்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. அவர் வெளியே சுற்றி பார்க்கலாம் என கூறியதும் அதை நம்பி சிறுமி அவருடன் காரில் சென்றிருக்கிறார். சிறிது நேரத்தில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து சிறுமிக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதை குடித்ததும் சிறுமி மயக்க நிலைக்கு சென்றிருக்கிறார். இதையடுத்து மாரிச்செல்வன் சென்ற காரில் மேலும் 3 இளைஞர்கள் ஏறியதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் மயக்க நிலையில் இருந்த சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். பின்னர் சிறுமியை சாலையோரம் தள்ளிவிட்டுவிட்டு காரில் அவர்கள் சென்று விட்டதாகவும் சாடியிருக்கின்றனர். இதை அறிந்து கொந்தளித்த உறவினர்கள் கார் ஓட்டுநர் மாரிச்செல்வனை தேடி விடுத்து சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமியை நம்ப வைத்து அழைத்துச் சென்று மோசம் செய்த நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்திலும் குதித்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். அந்த பொண்ணோட அண்ணன் திருநங்க அந்த பையனை பார்க்க அந்த பொண்ணு அங்கே போயிருக்குது. அங்கே போன இடத்துல அவங்க டிரைவர் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காப்புல. அதை சொல்லிச்சு. ஆனால் வெளியில் போகலான்னு கூப்பிட்டு போய் ஜூஸில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காப்புல. குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு அப்பயே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்பயே அந்த பொண்ணு சொன்னிச்சான், என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கண்ணே, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு. அவர் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேம்மான்னு சொல்லிட்டு கார்லேயே வச்சு சுற்றினாராம். அப்புறம் அந்த பொண்ணு மயங்கிருச்சான். என்ன நடந்துச்சுன்னு தெரிலையாம். அதுக்கப்புறம் இது நினைவு வர கொஞ்சம் அழுவவும் தூக்கிட்டு இப்போ வண்டியில் வச்சுருந்து கொண்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எங்களையிலே யாருமே தெரிலங்குது. அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சுய நினைவே கிடையாது சுத்தமாக. சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மாநகர காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ஓட்டுநர் மாரிச்செல்வன் மதுபோதையில் சிறுமியை அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் அவர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் ஆழ்கடத்தல், போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் மாரிச்செல்வனை கைது செய்திருக்கின்றனர். 16 வயது சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் திருச்சியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.